ஏனென்றால் அவர்கள் ஆரோக்கியமான உபதேசத்தை பொறுக்க மனதில்லாமல் செவித்தினையுள்ளவர்களாகி தங்கள் சுய இச்சைகளுக்கு ஏற்ற போதர்களை தங்களுக்கு திரளாய் சேர்த்து கொண்டு 2 தீமோத்தேயு 4:3 அந்த ஒவ்வொரு பாதையும் தனக்கென்று ஒரு போதனையை கொண்டு அந்த பாதையை அலங்கரித்திருந்தது. இந்த பாதைகளின் முடிவு என்ன என்று ஆவியானவரிடம் கேட்டேன். அதற்கு அவர், அவைகளுடைய வழிகள் போக்குகள் இங்கும் அங்கும் பிரியும், அவைகள் விருதாவிலே பரவி ஒன்றுமில்லாமற் போகும். யோபு 6:18 அது அதன் இடத்தில் இராதபடிக்கு நிர்மூலமான பின் அது இருந்த இடம் உன்னை நான் கண்டதில்லை என்று மறுதலைக்கும். யோபு 8:13 என்று கூறினார். இந்த வசனங்களை நான் எச்சரிப்பாக கேட்டுக்கொண்டிருந்தேன். அப்பொழுது ஒரு வழி என் கண்ணில் எதிர்பட்டது. அந்த பாதையில் ஒரு மனிதன் எதையோ தூக்க சிரமப்பட்டு கொண்டிருந்தான். அவன் அருகில் சென்றேன். அவன் ஒரு சிலுவையை தூக்க சிரமப்பட்டு கொண்டிருந்தான் என்பது புரிந்தது. அவன் அருகில் சென்று அவனோடு பேசத் தொடங்கி, ஏன் இந்த சிலுவையை தூக்க முயற்சி செய்கிறாய் என்று நான் அவனிடம் கேட்டேன். அதற்கு அவன், இங்கு உள்ள எல்லா பாதையிலும் நான் போய் பார்த்து விட்டேன். அந்த பாதைகளில் நான் செல்லும் பொழுது என் ஆவியின் கனிகள் கெட்டு போக தொடங்கிவிட்டது. இந்த பாதையில் மாத்திரம்தான் எனக்கு கடினமாக இருந்தது. ஆனால் இதை கடைசியாக முயற்சி செய்யலாம் என்று விட்டு வைத்திருந்தேன் என்றான். அதற்கு நான் அவனிடம், இந்த பாதையில் நான் செல்ல வேண்டுமானால் கட்டாயம் சிலுவையை சுமந்து செல்ல வேண்டுமா என்று அவனிடம் கேட்டேன். அதற்கு அவன், ஆம், கட்டாயம் இந்த சிலுவையை சுமந்து கொண்டு போனால்தான் அடுத்த வாசலுக்கு அனுமதி கிடைக்கும், இல்லை என்றால் நாம் வீணாய் நடந்து கொண்டிருப்போம் என்றான். அப்பொழுது இந்த வசனம் என் ஞாபகத்திற்கு வந்தது. ஏனெனில் அநேகர் வேறு விதமாய் நடக்கிறார்கள். அவர்கள் கிறிஸ்துவின் சிலுவைக்கு பகைஞர் என்று உங்களுக்கு அநேக தரம் சொன்னேன், இப்பொழுதும் கண்ணீரோடு சொல்கிறேன். பிலிப்பியர் 3:18 பிறகு அந்த சிலுவையை சுமந்து கொண்டு அவன் நடக்க ஆரம்பித்தான். அந்த பாதையின் தொடக்கத்தில் அநேக சிலுவைகள் இருந்தது. அங்கு ஒரு தேவதூதன் இருந்தான். நான் அவனிடம், நான் சுமக்க வேண்டிய சிலுவை எங்கிருக்கிறது என்று கேட்டேன். அவன் தேடி பார்த்து ஒரு சிலுவையை எடுத்துக்கொண்டு வந்து, இதுதான் உன்னுடைய சிலுவை என்றான். நான் அவனிடம் கேட்டேன், எப்படி இது என்னுடைய சிலுவை என்று உன்னால் சொல்ல முடிகிறது? அப்பொழுது அவன் புரியாத மொழியில் அந்த சிலுவையில் உள்ள எழுத்துக்களை என்னிடம் காண்பித்தான். இதோ இதில் உன் பெயர் எழுதியுள்ளது என்றான். அதை என்னால் படிக்க முடியவில்லை. ஆனால் அந்த எழுத்துக்கள் மின்னிக் கொண்டு இருந்தன. நான் மற்ற சிலுவைகளை பார்த்தேன். அதில் சில சிலுவையில் உள்ள பெயர்கள் மின்னிக் கொண்டு இருந்தது. சில சிலுவையில் உள்ள பெயர்கள் மின்னாமல் மங்கி போய் இருந்தன. நான் அந்த தூதனை பார்த்து கேட்டேன், ஏன் சில சிலுவையில் உள்ள பெயர்கள் மின்னிக் கொண்டும் ஜொலித்து கொண்டும் இருக்கிறது, சில சிலுவையில் உள்ள பெயர்கள் மங்கி போய் காணப்படுகிறது என்றேன். அதற்கு அந்த தூதன், இந்த சிலுவையை சுமப்பதற்கு தங்களை அர்ப்பணித்து வருகிறவர்களின் பெயர்கள் இங்கு பிரகாசமாக மின்னிக் கொண்டிருக்கும். சிலர் சிலுவையை ரட்சிக்கப்பட்டும் இந்த சிலுவையின் பாடுகளை சுமக்க மனம் இல்லாதபடியினால் அவர்கள் வேறு பாதையில் சென்று விடுகின்றனர். அப்படிப்பட்டவர்களின் பெயர்கள் இந்த சிலுவையில் மின்னாது, அது மங்கி காணப்படும். ஆனாலும் அவர்களுக்கு கிருபையின் நாட்கள் கொடுக்கப்பட்டபடியினால் அவர்களுடைய சிலுவை இங்கு பத்திரமாக பாதுகாக்கப்படும். அவர்கள் தங்களுக்கு கொடுக்கப்பட்ட கிருபை நாட்களை அசட்டை செய்தார்களானால் அவர்களுடைய சிலுவை அகற்றப்படும் என்றான். அதை போல பூமியில் ஆவியில் பிரகாசிக்கிறவர்களின் பெயர்கள் இங்கு ஜீவ புஸ்தகத்திலும் பிரகாசமாக இருக்கும். இங்கு ஆவியில் அவிந்து போனவர்கள் ஜீவ புஸ்தகத்திலும் அவர்களுடைய பெயர்கள் அவிந்து காணப்படும். உனக்கு நான் சொல்கிறது அர்த்தம் புரிகிறதா என்று என்னை நோக்கி உற்று பார்த்தான். இங்கு ஆவியில் பிரகாசிக்கிறவர்கள் மாத்திரமே பரலோகத்தில் பாக்கியவான்களாய் இருப்பார்கள் என்றான். நான் என் சிலுவையை ஒரு நிமிடம் பார்த்தேன். அதில் தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றாதவன் எனக்கு பாத்திரன் அல்ல என்று எழுதியிருந்தது. அந்த சிலுவையின் வலதுபுறம் ஒரு வஸ்திரம் தொங்கிக் கொண்டிருந்தது. அந்த வஸ்திரத்தில் தாழ்மை என்று எழுதியிருந்தது. நான் அந்த வஸ்திரத்தை எடுத்து ஒரு ஓரமாய் வைத்துவிட்டு சிலுவையை தூக்க முயற்சித்தேன். ஆனால் என்னால் முடியவில்லை. என்னுடைய முழு பலனை கொண்டு அந்த சிலுவையை தூக்க முயற்சித்தேன். அப்பொழுதும் முடியவில்லை. அப்பொழுது என் மேல் உள்ள புறா என்னிடம், நீ அந்த தாழ்மையின் வஸ்திரத்தை அணிந்தால் மாத்திரமே இந்த சிலுவையை உன்னால் சுமக்க முடியும் என்று கூறியது. பிறகு அந்த தாழ்மையின் வஸ்திரத்தை எடுத்து தரித்து கொண்டேன். பிறகு அந்த சிலுவையை தூக்கினேன். அப்பொழுது அதை சுமந்து செல்ல முடியும் என்ற ஒரு நம்பிக்கை வந்தது. பிறகு நானும் அந்த பாதையில் சிலுவையை சுமந்து கொண்டு செல்ல